ஹலோ! வெல்கம் டு D3K's லிட்டில் ஷெஃப் சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம், சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாம். அச்சு முறுக்கு ஆர் ரோஸ் குக்கீஸ்னு சொல்லுவாங்க. அவ்வளோ கிறிஸ்பியாகவும், அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து நான் எக் வச்சு பண்ணி காட்டுறேன். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு பெரிய முட்டை வந்து நான் உடச்சி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் மிக்சியில் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு பல்ஸ் மோடில் வந்து ஒரு 1 செகண்ட் ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா விஸ்க் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நார்மல் சுகரும் ஆட் பண்ணலாம், பட் டிசால்வ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு மைதா மாவு வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அச்சு முறுக்குலே நிறையா வேரியேஷன்ஸ் இருக்குது, பட் நான் இன்றைக்கி மைதா மாவு வச்சு பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவருக்காக. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் முட்டையோட அண்ட் சர்க்கரையோடையும். உங்களுக்கு சர்க்கரை வந்து ஜாஸ்தியாக வேணும் இனிப்பு அப்படின்னா நீங்கள் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா அழுத்தி விட்டதுக்கப்புறமா தேங்காய் பால் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய அரை மூடி தேங்காய் வந்து நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நான் 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி நல்லா விஸ்க் வச்சு நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். 1லேருந்து 1 1/4 கப் அளவுக்கு பால் வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கன்சிஸ்டன்சி வந்து நல்லா ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அட் த சேம் டைம் ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. திக்காக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு டைல்யூட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக மைதா மாவும் அண்ட் கொஞ்சமாக அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அச்சு முறுக்கு பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு அச்சு முறுக்கு நம்ம பண்ணும்போது நல்லா ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த அச்சு முறுக்கு அச்சியை வந்து அதில் போட்டுருங்க ஒரு 2 மினிட்ஸ்க்கு. அச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம மாவில் வந்து முக்கால்வாசி டிப் பண்ணி எடுத்துகிட்டு ஆயிலில் வந்து அப்படியே நம்ம இம்மர்ஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி இம்மர்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சோன்னே அதுவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து வெளியே வந்துடும். திருப்பி இதே ப்ராசஸ் தான், ஆயிலில் வந்து நல்லா அந்த அச்சை ஹீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி இம்மர்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக பண்ணாமல் ஜஸ்ட் முக்கால்வாசி பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் வந்து டிப் பண்ணிட வேண்டியது தான். அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து நமக்கு விழுந்துடும். ஒவ்வொரு வாட்டியும் அச்சு முறுக்கு நம்ம பண்ணும்போது அந்த அச்சியை வந்து ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சுட ஆரம்பிக்கலாம். ரொம்ப மினிமலான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பராக பண்ணலாம் அச்சு முறுக்கு. என்ன கொஞ்சம் பேஷன்ஸ் அண்ட் நிதானமாக நம்ம பண்ணோன்னா கரெக்டாக வரும். அட் த சேம் டைம் ஆயிலில் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். ஒரு 2லேருந்து 3 அச்சு முறுக்கு நீங்கள் போட்டு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிடும். சப்போஸ் இந்த மாதிரி ஒட்டுது அப்படின்னா ஒரு நைஃபோ இல்லை ஸ்டிக்கோ வச்சு நீங்கள் எடுத்து விட்டுட்டிங்கன்னா அது ஆயிலில் வந்து கரெக்டாக விழுந்துடும். நான் வந்து என்னோடய பேன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அச்சு முறுக்கு சுடுற வரைக்கும் அந்த அச்சு வந்து ஆயிலே இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு அடுத்த பேட்ச் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட 2 இல்லை 3 அச்சு இருக்குன்னா நீங்கள் வந்து இன்னும் நிறைய கூட பண்ணிக்கலாம் அட் அ டைம். இது குக் ஆகிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளேயே குக் ஆகிடும் மீடியம் ஃப்ளேமில். இப்போ பாருங்கள் நல்லா கலர்லாம் மாறி நல்லா கோல்டன் கலரில் சூப்பராக வெந்துருச்சு அச்சு முறுக்கு. இப்போ 1 பை 1 நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த குவான்டிட்டிக்கு 25 அச்சு முறுக்கு வந்து கிடச்சிச்சு. இது வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாகவும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபிக்கு நம்ம தேங்காய் பால் வச்சு தான் பண்ணணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் அண்ட் ஆத்தென்டிக் ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். நீங்கள் நார்மல் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. இப்போ நான் ஒன்று எடுத்து உடச்சி காட்டுறேன். உங்களுக்கு கரெக்டாக இந்த குவான்டிட்டி அண்ட் இந்த மெஷர்மெண்ட்க்கு நீங்கள் வந்து மெஷர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கிறிஸ்பியாக வரும். அவ்வளோதாங்க, அட்டகாசமான அச்சு முறுக்கு ரோஸ் குக்கீஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய், ஹாவ் அ குட் டே.